இந்த மாதம் மகிழ்ச்சியின் மாதம், கிறிஸ்மஸினுடைய மாதம், சந்தோஷமாய் கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுகிற மாதம், சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூறுகிற மாதம். எனக்காய் பிறந்தார், எனக்காகவே பிறந்தார், எனக்காக மட்டுமே பிறந்தார் என்று சொல்லுகிற ஒரு மாதமாய் செலிப்ரேட் பண்ண கர்த்தர் கிருபை தருவாராக. கடல் சீற்றங்களோ இல்லை பூமி அதிர்வுகளோ இல்லை கடலுக்குள்ள அதிர்வுகளோ இல்லை மழையினால் உண்டாகிற சீற்றங்களோ அழிவுகளோ புயலோ ஒன்றும் வராதபடிக்கு கர்த்தர் தடுப்பாராக. அந்த டெட்லைனில் அது எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இந்திய அரசாங்கத்தை அதிரக்கூடிய, ஷேக் பண்ணக்கூடிய, அசைக்கக்கூடிய, நடுங்கக்கூடிய சம்பவங்களை அவர்கள் நடுவிலே நடப்பிக்கக்கூடிய ஒரு காலம் வரப்போகிறது. மிருகங்களால் மனிதர்களுக்கு ஒரு ஆபத்துகள் வருகிறது. கர்த்தர் அவைகளை தடுப்பாரா? திரும்ப ஒரு லாக்டவுன் இருக்கா அப்படின்னா அப்படி ஒரு வாதை ஒன்று எழும்புகிறது. கர்த்தர் அதை தடுப்பாராக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமா? கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல காத்து அதிசயமாய் 11 மாதங்கள் நடத்தி கொண்டு வந்து 12வது மாதத்துக்குள் காலெடுத்து வைக்கக்கூடிய கிருபை கொடுத்த நல்ல தேவனுக்காய் எல்லாரும் கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி நன்றி 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 நல்ல சத்தத்தை உயர்த்தி ரேல் பாபா ஷிடா கா துடபா ரே பாபா சந்து ரியாந்த ரகதனமா. மந்திரமோ சூனியமோ செய்வினையோ ஏவலாவியோ சர்ப்பமோ வானமண்டலத்தின் பொல்லாதாவியோ அந்தகார சக்திகளை ஒன்றும் தொடாதபடிக்கு கர்த்தர் காத்து நடத்தின கிருபைக்காக எந்த வியாதியோ விக்கனமோ விபத்தோ வராதபடிக்கு தேவன் தடுத்து போட்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்துக்காக நன்றி செலுத்துவோமா? 31 நாட்களுக்குள் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நம்ம நினைக்கலாம் ஜனவரி 1லேருந்து இந்த நவம்பர் வரைக்கும் முடிச்சிட்டேன், எனக்கு ஒரு மிராக்கிள் நடக்கலைன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறார், இந்த 31 நாட்களுக்குள்ளாக என் தேவன் செய்கிற ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் கண்கள் அதை காண்பதாக. இயேசு நாமத்தில் உங்கள் கண்கள் காண்பதாக. பரலோகம் திறக்கப்படுகிறதை காண்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். 31 டேஸ்க்குள்ளே ஒரு மிராக்கிள் நடக்கட்டும் சொல்லுங்கள். மிராக்கிள் நடக்கட்டும், மிராக்கிள் நடக்கட்டும் சொல்லுங்கள். மிராக்கிள் நடக்கட்டும், மிராக்கிள் நடக்கட்டும். ஆண்டவரே இத்தனை நாள் நடக்காதது 31 நாட்களில் செய்வாரா? நிச்சயமாய் செய்கிறதை உங்கள் கண்கள் காண கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். இந்த மாதத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எந்த ஒரு டிசாஸ்டரும் வரக்கூடாது. மோசமான மாதம். ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு டிசாஸ்டர் வந்து அட்டாக் ஆகுது. பட் we have to pray in the 31 days. God has to protect our nation. God has to protect our Tamil Nadu. God has to protect all the nations. Amen. தண்ணீரினால் அழிவு வராதபடிக்கு கர்த்தர் காப்பாராக. தண்ணீரினால் எந்த ஒரு பேரழிவோ இயற்கை சீற்றங்களோ கடல் சீற்றங்களோ இல்லை பூமி அதிர்வுகளோ இல்லை கடலுக்குள்ள அதிர்வுகளோ இல்லை மழையினால் உண்டாகிற சீற்றங்களோ அழிவுகளோ புயலோ ஒன்றும் வராதபடிக்கு கர்த்தர் தடுப்பாராக 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 தடுப்பாராக. நம்முடைய தமிழகத்தை காப்பாராக. அரசியலிலே சண்டைகளும் போராட்டங்களும் யுத்தங்களும் அதிகமாக எழும்பும். தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய எல்லா விதமான ஏமாற்றங்கள், தந்திரங்கள், ஊழல்கள், சூட்சமங்கள் இந்த மாதம் வருகிற மாதங்களிலும் வெளிப்படும். ஆனாலும் அவைகளை மூடி மறைத்து, அவைகளை எப்படிலாம் மூடணுமோ அப்படிலாம் மூடி மறைத்து வெளியே தெரியாமல் போகிற காரியங்களும் வருகிறது. ஆகையினால கர்த்தர் இதற்கு நடுவில் எழுந்து நீதி வழங்கும்படிக்கு, நியாயத்தை பட்ட பகலை போல் நீதியை சூரியனை போல் எப்படி என்ன தெரியுமா, எங்களுடைய கையின் சூட்சமத்தால் நாங்கள் ஜெயித்து விடுவோம் என்று ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் பணத்தை கொண்டு நாங்கள் ஜெயித்து விடுவோம் என்று ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய மாந்திரிகத்தையும் சூனியத்தையும் செய்வினைகளை கொண்டு நாங்கள் ஜெயித்து விடுவோம் என்று நினைக்கிறார்கள். இதற்காக யுத்தம் பண்ணுகிற ஒரே ஒரு தூதன் மிகாவேல் தூதன் மட்டும்தான். மிகாவேல் தூதன் அந்த அதிபதியோடு யுத்தம் பண்ணி அந்த அதிபதியை விரட்டி புதிய ஒரு அதிபதியை கொண்டு வந்தாதான் நம்மளுடைய இந்தியாவில், தமிழகத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். ஆகையினாலே கர்த்தாவே யுத்தம் பண்ணும்படிக்கு மிகாவேல் தூதனை எங்கள் தேசத்திற்காக அனுப்புவோம் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மிகாவேலையும் தூத சேனைகளையும் கர்த்தர் எழுப்பி யுத்தம் பண்ணுவார். தானியேல் அப்படிதான் ஜெபித்தான். அவன் ஜெபிக்கும்போது அவனோடு சேர்ந்து மிகாவேல் தூதனும் யுத்தம் பண்ணார் என்று வேதம் சொல்கிறது. ஆகையினால இப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் ஒரு அக்கினி இறங்கணும். இந்தியாவில் ஒரு பெரிய ஷேக் இந்தியா
அரசாங்கத்தை அசைக்கக்கூடிய, இந்திய அரசாங்கத்தை அசைக்கக்கூடிய, திரும்ப சொல்கிறேன், அவ்வளோ நாள் தான் நீ வண்டி ஓடும். பாபிலோனுக்கே 70 வருஷம்தான் டெட்லைன் கொடுத்தாரு, எகிப்துக்கே 430 வருஷம் டெட்லைன் கொடுத்தாரு. அந்த மாதிரி கர்த்தர் ஒரு டெட்லைனை வச்சிருக்கிறாரு. நோபடி கேன் எரேஸ் ஆர் ஸ்டாப் த டெட்லைன். ஆகையினால சத்துருக்களுக்கு ஒரு டெட்லைன் வைத்திருக்கிறாரு. அந்த டெட்லைனில் அது எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இந்திய அரசாங்கத்தை அதிரக்கூடிய, ஷேக் பண்ணக்கூடிய, அசைக்கக்கூடிய, நடுங்கக்கூடிய சம்பவங்களை அவர்கள் நடுவிலே நடப்பிக்கக்கூடிய ஒரு காலம் வரப்போகிறது. இந்த ப்ராஃபஸி 2026லையும் இட் வில் பி கண்டினியூ. பட் அட் த சேம் டைம் இப்பொழுதே கர்த்தர் அதை விளங்க சொல்லும்படி ஆவியானவர் ஏவுகிறார். பிதாவே, உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை தரையிலே விழுவதில்லை. பாபிலோனுக்கு வைத்த டெட்லைன் 70 இயர்ஸ் மட்டும்தான். அதுக்கு மேலே இஸ்ரவேல் மேலே கை போட அவனுக்கு ரைட்ஸே கிடையாது. இட் ஹஸ் புரோக்கன். அதற்கு பின்பு இஸ்ரவேல் எல்லாம் இழந்ததெல்லாம் மீட்டெடுத்தார்கள். அதுபோல சத்துருக்களுக்கு டெட்லைன் வைக்கிற கர்த்தர் இந்திய அரசாங்கத்தில் இருக்கிற சூழ்ச்சமங்கள், ஊழல்கள், ஏமாற்றங்கள், பயங்கரமான உபாய தந்திரங்கள், மனுஷ சூழ்ச்சமங்கள், எந்திர சூழ்ச்சமங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் முறிப்பாராக, 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 முறிப்பாராக. ஆண்டவரே, நீங்கள் கையை நீட்டாத வரைக்கும் ஒன்றும் நடக்காது. ஆனால் நீட்டாமல் இருக்க போகிறதும் இல்லை. நீட்டுவீங்கன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. காத்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் அப்படி செய்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. மக்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் யுத்தங்கள் நடக்கிற ஒரு போராட்டம் எழும்பப்பட போகிறது. நீங்கள் வேணால் பாருங்கள், நிறைய இடங்களில் நீங்கள் வராத கிளம்புன்னு சொல்லுவாங்க. அப்படி அரசியல் தலைவர்களுக்கும் மக்களுக்கும், அரசியல் தலைவர்களுக்கும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும், லாயர் வழக்கறிஞருடைய சங்கத்துக்கும் இப்படி பயங்கரமான போராட்டங்கள் அதிபயங்கரமாய் வெடிக்கப் போகிறது. கொடூரமான சம்பவங்களும் நடக்கிறது. ஆகையினால கர்த்தாவே எங்கள் தமிழகத்தை காப்பாராக, விடுவிப்பாராக, ரட்சிப்பாராக. ஒரு கூட்டம் கட்சியும் வேண்டாம், கொடியும் வேண்டாம் என்று சொல்லுகிற கூட்டம் எழும்பப்பட போகிறது. ஏன்னா எல்லாம் வெறுத்து போய் வேண்டாங்கிற ஒரு கூட்டம் எழும்புகிறது. இப்படிப்பட்ட சூழல்கள் வருகிற ஆண்டு எழும்புகிறதையும் பார்க்கிறேன். கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. ரயில் விபத்துகள், விமான விபத்துகள் ஏற்படாதபடி காப்பாராக. ரயில் விபத்துகள், விமான விபத்துகள் ஏற்படாதபடி கர்த்தர் தடுப்பாராக. உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. ரயில் விபத்துகள் நல்ல வாயை திறந்து சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ ரோட்டெல்லாம் வந்து விழுது. உங்களுக்கு தெரியுமா, செங்கல்பட்டில் ஒன்று விழுந்துச்சு ரோட்டில். திருச்சி டு புதுக்கோட்டை ரோட்டில் ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று விழுந்திருக்கு. ஆங்காங்கே பயிற்சி விமானங்கள் விழுகிறது. தயவுசெய்து சொல்கிறேன், ஏர்லைன்ஸில் இப்போது சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் ரொம்ப புவர் சென்டர்ஸாக போயிட்டுருக்கிற மாதிரி பார்க்குறேன். எந்தெந்த இன்ஜின் கோளாறு எந்த வருதுன்னு தெரியாது. பஸ்ஸு நடுவில் ராத்திரியில் பிரேக் டவுன் ஆகிற மாதிரி நிறைய பிரேக் டவுன்ஸ் இஷ்யூஸ் ஆர் கம்மிங். ஸோ God has to protect. ஃப்ளைட் ஜேர்னினாலே ஜனங்களுக்கு ஒரு பயம் உண்டாக்குற காலம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் தடுத்து போடுவாராக. ரயில் விபத்துகள் வராதபடி தடுப்பாராக. விமான விபத்துகள் வராதபடிக்கு தடுப்பாராக. கொடூரமான ஆக்சிடென்ட்ஸ் வராதபடிக்கு தடுப்பாராக. தேங்க்யூல்லா. கொடூர கொலைகள், பாலியல் இன்னும் பெருகாதபடிக்கு கர்த்தர் தடுப்பாராக. இப்படிப்பட்ட சம்பவங்கள் வராதபடி கர்த்தர் தடுத்து போடுவாராக. கட்சிகள் அடித்துக்கொள்கிற தலைவர்கள் அடித்துக்கொள்வதும், உள்கட்சியிலிருந்து தலைவர்கள் அடித்துக்கொள்கிற உட்கட்சி தலைவர்கள் அப்படின்னா ஒரு கட்சிக்குள்ளேயே அடிச்சுப்பாங்க. கட்சிக்குள்ளேயே பயங்கரமாக அடிச்சுப்பாங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு கட்சிக்குள்ளே அப்படி மோதிப்பாங்க. இதெல்லாம் வருகின்ற நாட்களில் நடக்க போகிறது. கர்த்தர் தடுப்பாராக. இரத்தம் சிந்துதலும் ஏற்படுகிறது. கர்த்தர் தடுப்பாராக. மிருகங்களால் மனிதனுக்கு காயங்கள் ஏற்படுகிறது. நான் சொல்லுகிறேன், ஒரு டீசெண்டாக சொல்கிறேன், மிருகங்கள் அப்படிங்கிறார். அது எந்த மிருகம் என்பது நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அது வீட்டில் வளர்க்குற பிராணியாக இருக்கலாம், தெருவில் இருக்கிற பிராணியாக இருக்கலாம், காட்டில் இருக்கிற பிராணியாக இருக்கலாம். மிருகங்களால் மனிதர்களுக்கு ஒரு ஆபத்துகள் வருகிறது. கர்த்தர் அவைகளை தடுப்பாராக. இந்த மாதம் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. இந்த மாதம் தேவன் நமக்கு தருகிற ஒரு வாக்குத்தத்தமான செய்தி, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த மாதம் மகிழ்ச்சியின் மாதம், கிறிஸ்மஸினுடைய மாதம்.
சந்தோஷமாய் கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுகிற மாதம், சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூறுகிற மாதம். எனக்காய் பிறந்தார், எனக்காகவே பிறந்தார், எனக்காக மட்டுமே பிறந்தார் என்று சொல்லுகிற ஒரு மாதமாய் செலிப்ரேட் பண்ண கர்த்தர் கிருபை தருவாராக. லூக்கா 2:10 தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிக சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் உண்டாகக்கூடிய நற்செய்தி. இந்த மாதம் ஒரு குட் நியூஸ் காத்திருக்கிறது. சொல்லுங்க, குட் நியூஸ். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பரலோகம் கேட்கட்டுமே. இயேசு நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. நல்ல செய்திகளை உங்க வீட்டுக்கு தருவாராக. யார் யார் வாழ்க்கையில் எந்தெந்த நல்ல செய்திகள் வரல இந்த மாதம் வரும். 31 டேஸ்க்குள்ள கர்ப்பத்தின் கனி, 31 டேஸ்க்குள்ள வேலையின் வாசல், 31 டேஸில் வெளிதேசத்தின் கதவு, 31 டேஸில் ஒரு கோர்ட் கேஸ் கிளியர் ஆகிறது, 31 டேஸ்க்குள்ளே வர வேண்டிய அமௌண்ட்டு, 31 டேஸ்க்குள்ளே கிளியர் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு, 31 டேஸ்க்குள்ளே புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு வருவாராக, வருவாராக, வருவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கொண்டு வருவாராக. அப்படி கர்த்தர் செய்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதம் நற்செய்தியை கர்த்தர் உண்டாக்க போகிறார். இந்த மாதம் ஒரு விடுதலையின் மாதமாக இருக்கும். 31 நாட்கள் 31 தூதனை வைத்து கர்த்தர் நடத்துவார். எந்த தீங்கு வராதபடி காப்பார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, பெண்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நல்லதல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாக இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனை யாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றான். 4 குஷ்டரோகிகளை கர்த்தர் பயன்படுத்தி நல்ல செய்திகளை இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்து இஸ்ரவேலுடைய சிறையிருப்பை மாற்றி போட்டு இஸ்ரவேலுடைய பஞ்சத்தை நீக்கி போடுகிறதற்கு கர்த்தர் 4 நாற்றம் எடுத்த குஷ்டரோகிகளை பயன்படுத்தினார். அவர்கள் கொண்டு வந்த நல்ல செய்தி இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு, பஞ்சம் நீங்கியது. உங்கள் மூலமாய் நல்ல செய்தி மற்றவர்களுக்கு போகிறது. அநேகருடைய பஞ்சத்தை போக்கக்கூடிய, வியாதியை நீக்கக்கூடிய, பலவீனத்தை மாற்றக்கூடிய, கட்டுகளை உடைக்கக்கூடிய நல்ல செய்திகளை கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக. சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது. அதற்குண்டான அபிஷேகத்தை கர்த்தர் கட்டவிழ்கிறார். அதற்குண்டான வல்லமை கர்த்தர் கட்டவிழ்கிறார். பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஒரு அக்கினி புறப்பட்டு வருகிறதை காண்கிறேன். வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தருடைய சமூகத்தில் விட்டுக்கொடு மகனே. ஒரு வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். உன்னை இந்த மாதம் நற்செய்தியை கொண்டு போகிற மாதமாய் உன்னை கர்த்தர் தூதனாய் வைக்கிறார். அந்த கேப்ரியல் தூதனை யோசேப்புக்கு அனுப்பினார். கேப்ரியல் தூதனை மரியாளுக்கு அனுப்பினார். அந்த கேப்ரியல் தூதனை கர்த்தர் அனுப்பினார். ஒரு நட்சத்திரம் வழிகாட்டியது. உங்களை நட்சத்திரமாய் இந்த மாதம் வைப்பார், தூதனாய் வைப்பார். அநேகரை கர்த்தருக்கு நேராய் வழிகாட்டக்கூடிய தூதனாய் நட்சத்திரமாய் கர்த்தர் வைக்கும்படிக்கு எல்லோரும் வாய்களை திறந்து மலபா ரியாந்த ரகனா ரே சிடா கா துடபா பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஆசீர்வாதத்தை கிழக்குக்கும் மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தின் தூதனாய் வைக்க விரும்புகிறார். லேன்மெனேக்கி ரபாசியாந்தரா. இந்த அபிஷேகம் போதாது, இந்த வல்லமை போதாது. இன்னும் வாய்களை விரிவாய் திற மகளே. தேவ கரம் தொடட்டும். தேவனுடைய கரம் நீட்டப்படுகிறதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். லேதுனியா கடல் அதுரபலபா ரீபா சந்தர் அதுனி கபரபா. இயேசுவின் நாமத்தில் காண்பீர்களாக. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதம் உங்களுக்கு தீமையை நன்மையை மாற்றப் போகிறார். இந்த மாதம் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. சில பரிசுத்தவான்களுடைய மரணம் வராதபடிக்கு தடுப்பாராக. இந்த மாதம் முடியும் போது டக்கு டக்கு டக்குன்னு சிலருடைய மரணங்கள் பார்க்கிறேன். கர்த்தர் தடுத்து காக்கும்படிக்கு கிருபை தருவாராக. தேவ கிருபையும் கரமும் கூட இருப்பதாக இருப்பதாக இருப்பதாக. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, நற்செய்தியின் மாதம். மற்றவர்களுக்கு கொண்டு போகிற நற்செய்தி உங்கள் மூலமாக இருக்கும். உங்களுக்கு நல்ல செய்திகளை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் வீட்டை சுற்றி அக்கினி மதிலை கட்டுவார். இந்த மாதம் ஹாஸ்பிட்டல் மாத்திரை மெடிசன் டேப்லெட் போகாதபடி காப்பார். இந்த மாதத்தில் எந்த வீண் செலவு வராதபடி காப்பார். உங்கள் பிரயாணங்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் மூடப்படுவதாக. இந்த மாதத்து முழுவதும் கர்த்தர் காப்பாராக. டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி எல்லா சபைகளிலும் ஆராதனை நடக்கட்டும். தடைகள் வரக்கூடாது. உங்களுக்கு சொல்லுகிறேன், வருகிற ஆண்டு ஒரு கொடூரமான ஒரு காலம் வருகிறது. அந்த காலம் மறுபடியும் லாக்டவுன் வந்துருமோங்கிற ஒரு பயம் இருக்கிறது. வரக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்ப ஒரு லாக்டவுன் இருக்கா அப்படின்னா அப்படி ஒரு வாதை ஒன்று எழும்புகிறது. கர்த்தர் அதை தடுப்பாராக. பிதாவே, உம்முடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த மாதத்துக்காக நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் அற்புதம் நடக்குது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் நடக்குது. உங்கள் வீட்டின் சிறையிருப்பை மாற்றி போடுவார்.
செயல்படுவார். நவம்பர் வரைக்கும் நடக்கலல்ல, டிசம்பர் நடத்தி முடிப்பார். உங்கள் கண் அதிசயத்தை காணும். நீங்கள் சாட்சி சொல்லும்படி கிருபை தருவார். சொல்லும் பொழுதே கர்த்தருடைய அக்கினி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே பாய்கிறது. ஒவ்வொரு சிரசின் மேல் இறங்குறதை பார்க்கிறேன். எந்த மாதத்திலும் காணாத அதிசயத்தை இந்த மாதம் காண்பீர்கள். இந்த மாதத்திலும் 11 மாதம் நான் பார்க்கல, இந்த மாதம் நான் பார்ப்பேன், பார்த்துட்டேன்னு சொல்வீங்க. 11 மாதம் எனக்கு கிடைக்கல, இந்த மாதம் கிடைத்தது, வாய்த்தது என்று சொல்வீர்கள். தேவன் அப்படியே உங்களை வைப்பாராக, 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 வைப்பாராக. லபரா துடாபா சியாக்கா ரதுனா. இயேசு நாமத்தினால் அந்த வல்லமை இறங்கி வரட்டும். இயேசு நாமத்தினால் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுப்பாராக. இந்த மாதம் யாராவது உனக்கு விரோதமாய் மந்திர சூனிய செய்ய நினைச்சாங்கன்னா கர்த்தர் அவைகளை எரித்து கேன்சல் பண்ணி நிர்மலமாக்கி கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பாராக. இயேசு நாமத்தில் ஒரு விடுதலை நக்கினி இறங்கட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இறங்கட்டும். கிறிஸ்துமஸ் ஆசீர்வாதமாய் அமைவதாக. எல்லாருடைய வீடுகளிலும் ஆண்டவரின் நட்சத்திரங்கள் வெளிப்படட்டும். எல்லாருடைய வீடுகளிலும் கர்த்தருடைய சத்தம் வெளிப்படட்டும். ஆண்டவர் அறியாத இந்து நண்பர்களுக்கு இது செலிப்ரேஷனாய், ஆண்டவர் அறியாத எங்கள் முகமதிய நண்பர்களுக்கு இது ஆசீர்வாதமாய் இந்த மாதம் மாறுவதாக இயேசு நாமத்தினாலே. ஆண்டவரே, அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துமா. ரால் பாபா சே லேன் கனா ருதானாமா. ஒவ்வொரு வீட்டை சுற்றி அக்கினி மதிலை கட்டுகிறார். நான் தரிசனம் பார்க்கிறேன். ஒவ்வொரு வீட்டு வாசல்ல ரத்தம் தெளிக்கிறார். எல்லா தீங்குக்கு கர்த்தர் உங்களை விலக்கி காப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். வாக்குத்தத்த உரிமையாக்கி சத்துருவை காலின் கீழே போட்டு மிதித்து ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் என்று அட்வான்ஸாய் சொல்லுகிறேன். புதிய வருட வாழ்த்துக்கள் என்றும் அட்வான்ஸாய் சொல்லுகிறேன். 1ஆம் தேதி வாக்குத்தத்தமாய் தமிழகத்திலும் தேசத்திலும் நடக்கக்கூடிய வாக்குத்தத்தமாய் நான் உங்களோடு பேசுவேன். ஆகையினால ஜனவரி 1ஆம் தேதி அந்த வாக்குத்தத்தத்தையும் பிடித்து கொள்ளுங்கள். தேசத்தில் நடக்க போகிற காரியங்களையும் அறிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. எங்களுக்காக ஜெபியுங்கள். உங்கள் காணிக்கை எங்களுக்கு வேண்டாம், ஜெபமே எங்களுக்கு காணிக்கை. ஜெபம் மாத்திரம் போதும். துதி கன மகிமை கர்த்தர் ஒருவருக்கே. நாம் சிறுக அவர் பெருக. சொல்லுங்க, நாம் சிறுக அவர் பெருக. இயேசு நாமத்தினாலே ஆமேன். எல்லாம் சொல்லுமா சேர்ந்து? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த ஒரு காரியத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஒழுங்காக சர்ச்சுக்கு போங்க. சில பேர்லாம் வந்து சர்ச்சுக்கு போகாமல் இருக்கீங்க. அட்லீஸ்ட் கிறிஸ்மஸ்க்காவது போங்கன்னு சொல்கிறேன். அன்றைக்காவது கர்த்தர் உங்களை தொடரணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆகையினால தயவுசெய்து உங்களுடைய இந்து நண்பர்கள், முகமதி நண்பர்களுக்கும் அழைத்து கொண்டு போங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஏழைகளுக்கு நல்லா சாப்பாடு போடுங்க. துணிமணி இல்லாதவர்களுக்கு துணியை கொடுங்க. நல்லா அவங்கள உபசரிங்க. அதுதான் ரியல் கிறிஸ்மஸ். உங்கள் அன்பை மற்றவர்கள் காண்பிக்கிறது தான் ரியல் கிறிஸ்மஸ். நீங்களே பிரியாணி செஞ்சு நீங்களே கேக்கை வெட்டி செல்ஃபிஷாக சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அது செல்ஃபிஷாக போயிடும். புரிஞ்சா ஸ்தோத்திரம். ஆகையினால யூ செலிப்ரேட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், செலிப்ரேட் வித் த டவுன் ட்ரோன் பீப்புள் அண்ட் பிளஸ் த பீப்புள் ஹூ ஆர் இன் டவுன் ட்ரோன். கீழே இருக்கிற எத்தனையோ பேருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பாராக. இதை பார்க்குறவங்க எல்லோரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என் கையில் ஒரு நோட்டீஸ் இருக்கிறது. ஜனவரி 2, 3, 4 YMCAல 3 நாட்கள் அந்த புதிய வருடத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஸ்பெஷல் மீட்டிங் வி ஆர் ஆர்கனைசிங் இன் ட்ரிச்சி YMCA கிரவுண்ட். ஆகையினால் இது உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுகிறேன். ஜனவரி 2, 3, 4 மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We love you all in Christ. Once again we wish you a Merry Christmas and a Happy New Year. அட்வான்ஸாய் சொல்லுகிறேன். திரும்பவும் அந்த நாளில் உங்களுக்கு நான் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிப்பேன் குடும்பமாக. God bless you. Love you all. Amen. Amen. God bless you. God bless you. God bless you.